சங்கீதம் 69:17 நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு வந்துவிட்ட துன்பங்களால் அதிகம் பாதிக்கப்படாதிருக்க வேண்டுமானால் முதலாவது அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தோல்விகளிலிருந்தும் ஏமாற்றங்களிலிருந்தும் நாம் விரைவாக வெளியே வர வேண்டுமானால் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அந்த பிரச்சனை நம்மோடு இருக்கட்டும் என்று விரும்புவது அல்ல. பெரும்பாலும் நாம் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியேறுவது எப்படி என்று யோசிப்பதை விட ஏன் எனக்கு ஏற்படுகிறது என்று யோசிப்பதிலேயே மிகவும் தீவிரமாயிருப்போம். ஆம், கவலையில் மூழ்கி விடுகின்றோம். எனவேதான் பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இங்கு தாவீது தன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவனிடத்தில் தேடுகின்றார். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவனே, ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள்? கர்த்தாவே, ஏன் இத்தனை பாடுகளை தந்தீர் என்பது போன்ற கேள்விகள் நெருக்கப்படுகின்ற சூழ்நிலைகளில் வருவது இயல்பானவையே. இருப்பினும் இவை துன்பங்களின் நடுவில் நமக்கு எந்த நல்ல பலனையும் தராது. நடந்தவைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக எதையாவது செய்யும்படி தேவனை நோக்கி மன்றாடினால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அதனை நாம் புரிந்து கொண்டோமானால் துன்பங்கள் உணர்த்த உண்மைகளை உணர்ந்து மகிழ்ச்சிக்கான பாதையை காண முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.